ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஏபிடிஎம் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணுன்னு. ஸோ நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ஏபிடிஎம்னா என்னன்னு தெரியல, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு தெரியல. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக காட்ட போகிறோம். ஏபிடிஎம்மை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி கமாஸ்கினி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏபிடிஎம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க வந்து நம்ம ஸ்கூலில் நீங்கள் படிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து எல்லாமே பிள்ளைங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸ் செய்கிறாங்க. ஸோ அதனால் வந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்து இந்த ஏபிடிஎம்மை வந்து கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஏன்னா அது வந்து அவங்கவுங்க பேரண்ட்ஸோட ஐசி நம்பர் போட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது. சரிங்களா? இன்றைக்கி இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஏபிடிஎம்மை வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னு காட்ட போகிறேன் உங்ககிட்ட. ஸோ யார் யார் வந்து இன்னும் ஏபிடிஎம் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்களோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா கமாஸ்கினி கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ நிறையா இப்போ டீச்சர்ஸ் வந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்களா கமாஸ்கினி பண்ண சொல்லி. ஸோ இன்றைக்கி இந்த சேனலில் வந்து நான் ஃபுல்லாக உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். சரிங்களா? இப்போ நான் காட்டுற இந்த லிங்க்கை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கூகுள் சர்ச் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? சர்ச் பண்ணிடணும். இது வந்து இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வருதுல, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் லிங்க் இருக்குது. ஸோ இந்த வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல்லாக வந்து இங்கே லிங்க் இருக்குல்ல, அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் காட்டும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் காட்டும் போதும் நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே நீங்கள் இங்கே கீழே போய் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டஃப்தார் மாசும் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து லெஸ்ஸே நான் வந்து இதுக்கு முன்னே வந்து நான் வந்து இந்த அப்ளிகேஷன் நான் செஞ்சதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னா நீங்கள் டஃப்தார் மாசூவில் தான் நீங்கள் பொங்குனா பாரு இருக்குல்ல, இதை தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இங்கே வந்து ஃபுல்லாக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணி நீங்கள் வந்து ஓகே பட்டன் தட்டணும். சரிங்களா? லெஸ்ஸே வந்து நீங்கள் வந்து இதுக்கு முன்னே வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் ஆனால் பாஸ்வேர்ட் மறந்துட்டேன்னு சொன்னீங்கன்னா இங்கே வந்து லூப்பா கத்தால் அலுவான்னு இருக்குது. சரிங்களா? உங்களோட ஐசி நம்பர் யாரோட ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அவங்களோட ஐசி நம்பர் இங்கே போட்டுட்டு இங்கே வந்து லூப்பா கத்தால் அலுவன்னு போட்டிங்கன்னா இங்கே வந்து இமெயிலில் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் பாஸ்வேர்ட் வந்து பூரும். ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு டஃப்தார் மாசு தான் தட்டணும். ஓகே, உங்களுக்கு எல்லாமே தெரியும்னா இங்கே வந்து உங்கள் ஐசி நம்பரையும் இங்கே வந்து கத்தால் அலுவான்னு போட்டுட்டு உங்களோட பாஸ்வேர்ட்டையும் போட்டுட்டு டஃப்தார் மாசு பண்ணிடுங்க. டஃப்தார் மாசோ பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து யாரோட பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட பேர் இங்கே வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை வந்து கொஞ்சம் இறக்கி கீழே இங்கே வந்து தாவுன் சத்து ஹடிரான் இங்கே வந்து கமாஸ்கினி ப்ரொஃபைல் மூரேட்னு போட்டிருக்கு. ஸோ இதுதான் இப்போ வந்து எல்லா டீச்சரும் வந்து நம்மளை வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறது வந்து இது மட்டும்தான். இதை வந்து நீங்கள் எப்படி வந்து செய்யணுன்னு. ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும், இதை கமாஸ்கினியை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களோட பிள்ளைங்களோட பேருங்க வரும். சரி, எத்தனை பிள்ளைங்க வந்து இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைங்களோட பேரும் இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ இங்கே போட்டிருக்கிற அந்த பிள்ளையோட பேரை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அந்த பிள்ளைங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அவங்க பேர், அவங்க எந்த ஸ்கூல் படிக்கிறாங்க, எத்தனாம் கிளாஸ் படிக்கிறாங்க, என்ன டீச்சர் பேர், இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் அவங்களே வந்து ஃபுல்லாக அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இங்கே இருக்குது. சரிங்களா? முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரொஃபைல் அண்ணா ஜகான்னு இருக்குல்ல, ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் சம்டைம் வந்து நம்ம இங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற டைமில் வந்து இங்கே வந்து அவங்க பிள்ளைங்க பேர், ஐசி நம்பர், அப்புறம் வந்து அவங்க பிறந்த தேதி, மாதம், வருஷம் எல்லாம் இங்கே போட்டுட்டு அவங்க வயசு எல்லாம் இங்கே போட்டுட்டு இங்கே வந்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபோன் நம்பரு கொடுக்காம போயிருப்பாங்க. இங்கே வந்து அவங்க ஃபோன் நம்பர் கண்டிப்பாக கொடுத்து ஆகணும். அதுக்கப்புறம் வந்து இதில் எது விடுபட்டிருக்கோ ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து செய்யணும். வீட்டில் வந்து அவங்க எத்தனாவது பிள்ளைங்க, மொத்தம் எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, ஸோ இது எல்லாம் வந்து ரிஜிஸ்டர் அவங்க பேரண்ட்ஸ் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் சிம்பான் பண்ணணும். சிம்பான் பண்ணிடணும். இந்த மாதிரி காட்டும். ஓகே பட்டன் தட்டிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா திருப்பி கம்பாளி போகணும். கம்பாளி போயிட்டு திருப்பியும் வந்து அதே பிள்ளையை திருப்பி தட்டி இது எல்லாம் ஃபுல்லாக நீங்கள் அடுத்தது வந்து ஹலமட் அனக் ஜகான். ஸோ இது வந்து லெஸ்ஸே வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து வீடு மாறி இருப்பீங்க. வீடெல்லாம் மாறி இருந்தீங்கன்னா இதையும் வந்து கம்ப்ளீட்டாக இப்போ இருக்கிற வீடோட அட்ரஸை வந்து நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக இங்கே டைப் பண்ணிடணும். சரிங்களா? அதையும் வந்து சிம்பான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓகே பட்டன் தட்டிட்டு கம்பாளி போகணும். ஓகே, இதே போல் தான் வந்து
நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா பிள்ளைங்க அந்த பிள்ளையோட எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த பிள்ளையோட குமாஸ்கினி நீங்கள் பண்ணிட்டீங்க. சரிங்களா, முதல்ல இருக்கிற ஒரு பிள்ளையோட குமாஸ்கினி பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்தது செகண்ட் எத்தனை பிள்ளைங்க இருக்காங்களோ அத்தனை பிள்ளைங்களுக்கும் நீங்கள் குமாஸ்கினி பண்ணி ஆகணும். ஸோ அடுத்தது வந்து அடுத்த பிள்ளைக்கு நீங்கள் போய் அதே மாதிரி தான் அந்த டீச்சரோட பேர் அவங்க எல்லாம் அவங்களோட வேலையை வந்து அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரொஃபைல் அண்ட் ஜகான்னு போயிட்டு இதுலேயும் வந்து அவங்க பிள்ளைங்களோட ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் பிள்ளைங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சிம்பான் பண்ணிடணும். சிம்பான் பண்ணி முடிச்சுட்டு கம்பாலி பட்டனுக்கு வாங்க. ஸோ அதுக்கப்புறமா திருப்பி செகண்ட் அந்த பிள்ளையோட அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மக்லுமாட் பஞ்சாகா எல்லாமே இருக்கும். ஸோ இதையெல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். சரிங்களா, குமாஸ்கினி பண்ணி ஆகணும். அம்மா அப்பா என்ன வேலை செய்கிறாங்களேருந்து எல்லாமே வந்து குமாஸ்கினி பண்ணி ஆகணும். ஸோ இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சிம்பான் பண்ணி கம்பாலி பண்ணிடுறது தான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் குமாஸ்கினி பண்ணி முடிச்சிட்டிங்களா ஆட்டோமேட்டிக் வந்து டீச்சருக்கு வந்து மெசேஜ் பூந்துடும். ஸோ இந்த பிள்ளைங்க வந்து குமாஸ்கினி பண்ணிட்டாங்கன்னு. சரிங்களா, இதுதான் வந்து இப்போ டீச்சர் வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறது இதுதான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெளியாகிறது தான். சரிங்களா, இவ்வளோ தான் செய்ய சொல்கிறாங்க. நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரியாமல் இருக்கும். நான் இப்போ விளக்கமாக வந்து காட்டி சொல்லியிருக்கிறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் குமாஸ்கினி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, இந்த சேனலில் வந்து ஃபுல்லாக பார்த்து முடிங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோவும் நல்ல பயனுள்ள வீடியோவாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதில் வர வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா, நன்றி.